தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் கொங்கு இளைஞர் பேரவையின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள். சார் வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று காலை முதலமைச்சரை நடைபயிற்சியின் போது சந்தித்த நிலையில் இன்று மாலை மீண்டுமாக அவருடைய இல்லத்திற்கு சென்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுல அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா என்ன பார்க்கலாம்? இரண்டு கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சந்தித்திருப்பது ஒரு ஆரோக்கியமான தமிழ்நாட்டு அரசியல்ல வரவேற்கக்கூடியது. காலையில நடைபயிற்சியின் போது முதல்வர் தளபதிய ஐயா ஓபிஎஸ் சந்தித்ததிலேயே ஒரு ஆரோக்கியமான சந்திப்பா தான் பெருமளவு நாட்டு மக்களும் அதை அங்கீகரித்து ஆதரித்து தான் பதிவுகள் பார்த்த சமூக ஊடகங்கள்ல வலைத்தளங்கள்ல. அந்த அடிப்படையில் இப்ப நேர்ல வீட்டிலேயே சந்தித்து மரியாதை நிமித்தமான உடல் நலன் விசாரிப்பு, இப்ப பொதுவான தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல், தேசிய அரசியல் கட்சிகளினுடைய ஊடுருவல் அல்லது திராவிட கருத்தியலுக்கு மீதான சமீப காலமான தாக்குதல், இதிலிருந்து தமிழ்நாட்டை நம்ம வலிமையா பாதுகாக்கணும், திராவிட கருத்தியலை பாதுகாக்கணும், மதவாத சக்திகள் ஊடுருவிவிடக் கூடாது என்பதுல நீண்ட காலத்துக்கு அப்புறம் அண்ணன் ஓபிஎஸ் வெளிப்படையா ஒரு திராவிட மாடல் அரசை தலைமையேற்று வழிநடத்துகிற முதல்வரை சந்தித்திருப்பது கூடுதல் மகிழ்ச்சி, கூடுதலா வரவேற்பு கிடைக்க போகுது அண்ணன் ஓபிஎஸ்க்கு. அதுவும் இல்லாம ஒரு திராவிட இயக்கத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான ஒரு திராவிட இருதுருவ அரசியல்ல அதிமுக வலிமையா இருந்தது. அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியினுடைய தலைமையை ஏற்ற பிறகு எடப்பாடி அந்த வலிமையான ஒரு திராவிட இயக்கத்தை திராவிட கருத்தியலோடு வழிநடத்துவார் என்று அண்ணன் ஓபிஎஸ் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அவரும் அந்த திராவிட கருத்தியல் வலிமை இழந்திருந்தார். ஓபிஎஸ் அதே மாதிரி பாஜகவை சார்ந்து பாஜகவினுடைய கதிவலையில் சிக்கி பல சறுக்கல்கள், பல நெருக்கடிகள் அதிமுகவின் மீது விழுவதற்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தெரிந்தோ தெரியாமலோ அண்ணன் ஓபிஎஸும் அதற்கு துணை போயிருந்தார். இந்த சூழ்நிலையில் இப்ப பாஜகவினுடைய அந்த வலையிலிருந்து நேற்று அறிவித்தார். இன்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பின் மூலமாக அவர் வெளியேறுப்பது இந்திய கூட்டணியிலிருந்து அதிமுகவின் ஒரு வலிமையான வெளியேறி இருப்பது ஒரு மகிழ்ச்சி. வெளியேறி இந்த சூழல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இருப்பது கூடுதலா இப்ப நீங்க பாலவேல் சக்கரவர்த்தியா சொன்ன மாதிரி அது ஒரு அரசியல் தாக்கத்தையும் ஒரு அரசியல் விவாதத்தையும் துவக்கி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருதுருவமாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக மூத்த ஒரு தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார் அண்ணன் ஓபிஎஸ். பிரதான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை முதல்வரை சந்தித்திருப்பதில் ஒரு கூடுதலான செய்தியா நம்ம அதை ஒரு அரசியல் தாக்கத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பா ஏற்படுத்தும். ஆனாலும் இந்த சந்திப்பு ஒரு ஆரோக்கியமான ஒரு திராவிட அரசியல் இயக்கத்தின் தலைவர்களுக்குள் நிகழ்ந்திருக்கிறது என்பதில் திராவிட கருத்தியலை, பகுத்தறிவு கருத்துக்களை உள்வாங்கி அது வலிமை வர வேண்டும் என்று விரும்புகிற எங்களை போன்ற தமிழ் தேசிய பகுத்தறிவு சக்திகள் நாங்க இதை வரவேற்கிறோம். ஆகவே ஐயா ஓபிஎஸ், ஐயா முதல்வர் ஸ்டாலின் இந்த சந்திப்பு ஒரு ஆரோக்கியமான ஒரு புதிய அரசியலை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தும் நான் கருதுறேன். அது மட்டும் இல்லையா, இந்த விஜயோடு அவர் ஒரு நட்பு சக்தியா கூட ஐயா ஓபிஎஸ் ஏற்கனவே ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. அந்த விஜய் காட்டிலும் இப்ப ஐயா ஓபிஎஸ் இப்ப நம்ம ஸ்டாலின் ஐயாவை சந்திக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு தான். ஏன்னா விஜய் காட்டிலும் இவர் விரும்புகிற, இவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு திராவிட அரசியலை தளபதி ஸ்டாலினே அது தலைமையேற்று அல்லது அவர்களுடைய இணைந்து ஒரு கருத்து பரிமாற்றத்துல ஒரு அரசியல ஒரு இணைந்து நடத்தினாலும் இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி சிறப்புன்னு நாங்க பாக்குறோம். ஆகவே விஜய் ஒரு வலிமையான திராவிட அரசியல் கருத்துக்கு ஒரு அடையாளத்தை தந்தாலும் கூட அவரும் பாஜகவினுடைய பி டீம் அப்படித்தான் நாங்க விஜயை தொடர்ந்து சந்தேகத்தோட பாக்குற சூழ்நிலையில 2-3 நாட்களுக்கு முன்பு விஜயை ஆதரிப்பதாக ஒரு மென்மையான அணுகுமுறை வைத்திருந்த ஐயா ஓபிஎஸ் இப்பொழுது ஸ்டாலினை திமுக தலைவரை சந்தித்திருப்பதில் அரசியல் நோக்கத்திற்காக தவிர்த்தாலும் அது வரவேற்கத்தக்கது, கூடுதலான மகிழ்ச்சி தரக்கூடியது. அரசியல் அல்லாத உடல் நலன் குறித்து, ஆரோக்கியம் குறித்து அவருடைய அன்பால் சந்தித்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு சில அரசியல் நகர்வுகளில் ஒரு மென்மையான அணுகுமுறையை கடைபிடித்திருந்தாலும் ஆரோக்கியமானது என்பதனால தமிழ்நாட்டு அரசியல் இது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது தனியரசு பாக்குறேன். மிக்க நன்றி திரு தனியரசு. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.